குழந்தைகள் கூட வாக்களிக்கிறதுக்கு விஜய்க்கு தயாரா இருக்காங்க. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டவசமான சூழல்னா, 18 வயசு 18 ஆகணும். வயது நிரம்பியவர்கள் தான் வாக்களிக்க முடியும். அவர் குழந்தைகள் அணின்லாம் ஒண்ணு உருவாக்கிட்டார் சார். குழந்தைகள்லாம் படத்தை பார்த்துட்டு விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு வீட்டுல எல்லாம். ஆனா என்ன பிரச்சனைனா 18 வயசு நிரம்பினாதான் ஓட்டு போட முடியும். இந்த உண்மை விஜய்க்கு தெரியணும். அந்த குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு இந்த உண்மை தெரியணுங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்க, சப்ஜெக்ட் மாறிடுச்சு. நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். பிரசாந்த் கிஷோர் வந்ததாலேயே ஒரு பெரிய வியூகத்தை வகுத்து விஜயின் வெற்றி முகட்டை எளிதாக்கி விட முடியும் அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்றதுனாலதான் பீகாரினுடைய இடைத்தேர்தலை நான் உதாரணமாக சொன்னேன். ஒண்ணு ஒரு வியூக வகுப்பாளர்கள் இருந்தாலே பெரிய பிரச்சனை உண்டாகி போகும் கட்சிக்குள்ள. அதுவும் கட்டமைப்பு சீரா இருக்கிற கட்சிக்குள்ள. நான் சொல்றது இங்க கட்டமைப்பே முதல்ல உருவாக்கப்படல. கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கழிச்சுதான் மாவட்ட செயலாளர் போடுறீங்க. கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டு துவக்க விழா முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்றீங்க, அணிகளையே அறிவிக்கிறீங்க. இந்தந்த அணியெல்லாம் இந்த கட்சியில இயங்க போகுதுன்னு சொல்றீங்க. இப்படி பலகீனமாக இருக்கிற கட்டமைப்புக்குள்ள நீங்க சொன்ன பிரசாந்த் கிஷோர், நீங்க சொன்ன ஜான், நீங்க சொன்ன ஆதவர்ஜுன், இவர்கள் எல்லோரும் போய் ஒரு சேர அந்த இடத்துல அகாமடேட் ஆயிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன வியூகத்தை வகுக்க போறாங்கிறது இருக்குல்ல. இவங்க என்ன வியூகம் வகுத்தாலும் நாக்பூர் என்ன வியூகம் வகுக்குதோ அதான் சார் செயல் திட்டம் அந்த கட்சிக்கு. இவங்க என்ன வியூகத்தை வகுக்கிறதுன்னு கேட்கிறேன். இவர்களே நாக்பூரின் செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அங்கே போய் சேர்ந்தவர்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இதெல்லாம் மக்களிடத்துல கரை சேருமான்னு கேட்டா இந்த கட்சியை கொண்டு சேர்ப்பதற்கு எந்த வகையிலும் பயன்படாது. விஜய் தேர்தல் களத்துக்கு தேர்தலில் போட்டியிட்டால் தான் அவர் என்ன சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறாரு. கட்சி தொடங்கி தன்னால் ஆச்சு. நீங்க இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்களா? அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்கிறாங்களே, இந்த மாசத்துல இருந்து இறுதியில இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். எவ்வளவு நாளா சார் நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு மாநாட்டை தவிர்த்து இதுவரை உங்களுடைய கால்கள் மண்ணில் படவில்லையே ஏன்? நீங்க மக்களை சந்திப்பதற்கு வீதிக்கு வரவில்லையே ஏன்? நீங்கள் மக்களை சந்திப்பதற்கான பயண திட்டத்தை வகுத்துக் கொள்ளவில்லையே ஏன்? இதற்கு என்ன பதில்? அதை சொல்லுங்க. ஒரு வருட காலம் ஆயிப்போச்சு இல்ல.